ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், குழப்பங்கள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில் தேவனை சார்ந்து வாழ்வது எப்படி? லிவிங் பை ஃபெய்த் when God is confusing. எல்லாமே குழப்பம். வாழ்க்கை குழப்பம், எதிர்காலம் குழப்பம், பிள்ளைகள் குழப்பம், பொருளாதாரம் குழப்பம். குழப்பங்கள் மத்தியிலே தெளிவாய் நீங்களும் நானும் குழப்பங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். There is confusion everywhere. குடும்பங்களிலே குழப்பம், திருச்சபையிலே குழப்பம், ஸ்தாபனங்களிலே குழப்பம், தேசத்திலே குழப்பம். அப்படிப்பட்ட குழப்பங்கள் நிறைந்த உலகத்திலே தெளிவான ஒரு வாழ்க்கை, தேவனை நம்புகிற வாழ்க்கை. இன்றைக்கு வாழ்க்கையின் பல சம்பவங்களை பார்க்கிறோம். செய்தித்தாளை பார்க்கிறோம். ஒரு குடும்ப விபத்திலே பலியாகிறது, கணவன் மனைவி பலியாகிறார்கள், பிள்ளை பிழைத்திருக்கிறது. என்னுடைய சபையில் நிறைய சொல்லலாம். There is a lot of confusion. சமீபத்தில் எங்களுடைய திருச்சபையில ஒரு நல்ல குடும்பம், அவர்களை தாய் தகப்பன் ஊழியம் செய்கிறார்கள். இந்த 2 சகோதரி ஊழியம் செய்கிறார்கள். அதிலே ஒரு சகோதரி தேவனுக்கென்று வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிறார். ஊடகத்திலே பணியாற்றுகிறவர்கள், அதாவது ஒரு மல்டி டேலண்டட் சொல்லுவாங்க, பன்முகத்தன்மை கொண்டவர்கள். கர்த்தருக்கு பயந்த சின்ன வயதிலே அதிக இந்த ஊடகத்திலே பல ஆண்டுகள் பணியாற்றுகிறவர்கள். அவள் திருமணமானது. கடந்த மாதத்துல அவளுக்கு ஒரு அந்த பிரசவத்தின் போது அழகான ஆண் பிள்ளை தேவன் தந்தார். ஆனால் அந்த சகோதரி மரித்து போனார்கள். அவருடைய கணவரும் ஊழியம் செய்கிறவர், ஆலயத்திலே ஆரா நடத்துகிறவர். அந்த முழு குடும்பமே தேவனை ஆராதிக்கிறது. தாய் ஒரு திருச்சபையில ஊழியம் செய்கிறார்கள். தகப்பன் திருச்சபையில, அவருடைய சகோதரன் குடும்பமே, அந்த சகோதரி குடும்ப ஊழியம் செய்கிற குடும்பம். அவர்கள் எத்திரை அடைந்தார்கள். குழந்தை ஒரு நல்ல ஒரு ஆண் பிள்ளை. யோசித்து பாருங்கள். இப்படிதான் யோசிக்கும் போது குழப்பமான வாழ்க்கை, குழப்பமான உலகம். வேர் இஸ் காட்? தேவன் எங்க இருக்கிறார்? பல விபத்துகளை நாம் பார்க்கிறோம், பல விபத்துகளை பார்க்கிறோம். எத்தனையோ நேரங்களில் விபத்துகளிலே குடும்பங்கள், பிள்ளைகள் மரித்து போகிறது, குடும்பங்கள் மரித்து போகிறது. இந்த பிள்ளை அனாதையாகிறது. நிறைய சொல்லிக்கிட்டே போலாம், நிறைய சொல்லிட்டே போலாம். இந்த ஆப்பிரிக்க நாடுகள் ஏழ்மை ஒரு பக்கம், வறுமை ஒரு பக்கம், எல்லாமே ஒரு பக்கம், பயங்கர பசி. இந்த சூடான், ஆப்பிரிக்க நாடுகளிலே பயங்கர பசி. இன்னைக்கு இலங்கையில கூட எவ்வளவு வறுமை. இதெல்லாம் பார்க்கும்போது கவனிங்கள், விபத்துக்கள் எங்க பார்த்தாலும். இன்றைக்கு அதிகமான ஊழியர்கள் இன்றைக்கு இளம் பிராயத்திலே மரிக்கிறார்கள். அதிகமாக பல கொடிய வியாதியினாலே மரிக்கிறார்கள். தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஊழியர்கள் இளம் வயதிலே மரிக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது குழப்பம், கேள்வி, ஏமாற்றம், புரிய நினைக்கிறேன். கன்ஃபியூஷன், லாட் ஆஃப் கொஸ்டின். when God is, அதாவது தேவன் இருக்கிறாரா, என்னை மறந்து விட்டாரா, தேவன் ஒருத்தர் இருப்பாரானால் எனக்கு ஏன் இந்த நிலைகள்? எல்லாருமே சொல்லிக்கொண்டே போ. எத்தனையோ சம்பவங்கள் சொல்லலாம், சம்பவங்களை சொல்லலாம். நிறைய ஊழியர்கள், வில்லியம் கேருடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகள் ஒன்றின் ஒன்றாய் மரித்தார்கள். எத்தனையோ ஊழியர்கள் நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய தமிழகத்துல வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மக்கள் இந்த கோவிட்ல மரித்து போனார்கள். தேவனால் உபயோகப்படுத்தப்படுகிற தேவதாசர்கள். இதெல்லாம் பார்க்கும்போது there is a confusion, ஒரு கேள்வி, ஒரு குழப்பம், ஒரு ஏமாற்றம். உலக அளவிலே ஒரு ஆண்டுக்கு 40 மில்லியன் குழந்தைகள் கருக்கலைப்பு செய்யப்படுகிறார். 40 மில்லியன் பேபிஸ் கருவிலே கருக்கலைப்பு செய்யப்படுகிறார். இது ஒரு பெரிய கேள்வி அல்லவா? Why Lord? சொல்லிக்கொண்டே போகலாம். இழப்புகள், ஏமாற்றங்கள். Good people have bad things and bad people have good things. நல்லவங்களுக்கு எல்லாம் கெட்டது நடக்குது, கெட்டவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குது. Why Lord? எல்லாரும் கேட்கிற கேள்வி. இதை குறித்து பல செய்தி நான் பேசியிருக்கேன் ஊடகத்துல.
இது ஆபக்குக்கை பற்றி. ஒரு ஊழியனின் சோதனை, ஒரு ஊழியனின் போதனை, ஒரு ஊழியனின் சாதனை. ஆபக்கு நிறைய பேசியிருக்கிறேன். இதுக்கு முந்தைய ஒரு செய்தி பேசியிருக்கிறேன். ஏன் என்ற கேள்விகளுக்கு விடை கிடைப்பது மிக கடினம். 10ஆம் சங்கீதத்துல ஏன், எங்கே, எதுவரை பேசியிருக்கிறேன். ஆனா இது ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி. இப்படி வாழ்க்கையில ஏமாற்றங்கள், கண்ணீர், கவலை, கணக்குகள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரங்களில் இஸ் தேர் எ காட்? தேவன் இருக்கிறாரா? தேவன் ஒரு இருப்பாரானால் இதெல்லாம் நடக்குமா? பல நேரங்களில் ஆலயத்துக்கு போகிறார்கள், வழியிலே மரித்து போகிறார்கள். நான் படிக்க லூக்கா 13ல சிலுவமலே ஆராதிக்க போனார்கள், 18 பேர் மரித்து போனார்கள். உலகமெங்கும் இன்றைக்கு பார்க்கிறோம், தேவனுக்கு பயப்படுகிற, அஞ்சி வாழ்கிற மக்கள் இல்லாமல் போகிறார்கள். துன்மார்க்கன் தலைவிரித்து ஆடுகிறான், நீதிமான் ஒன்றுமில்லாமல் போகிறான். இதை பார்க்கும்போது மிகுந்த பரிதாபம். இஸ் தேர் எ காட்? இதைத்தான் ஆபக்குக்கின் புஸ்தகத்துல ஆபக்கு சொல்லுகிறான், தீர்க்கதரிசி. அவனுடைய கண்ணீர், அவனுடைய கலக்கம், பல காரியங்கள். அந்த ஆபக் 1ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க ஒரு சோதனையான வாழ்க்கை. அவன் சொல்லுகிறான், பாரம். பாரம் என்ற வார்த்தையின் பொருள் சொல்ல முடியாத, சொல்லக்கூடாது, வெளி சொல்ல முடியாது, சொல்லவும் யாருக்கும் புரியாது. இப்படிப்பட்ட ஒரு காலத்திலே அன்பானவளே, நாம் எப்படி வாழ முடியும்? How can we live in this world? வாழ்வதற்கு வழி இருக்கிறதா? உத்தமர்கள், நீதிமான்கள், லஞ்சமே வாங்காதவங்க தண்டிக்கப்படுறாங்க. உண்மையா வாழறவங்க நொறுக்கப்படுகிறார்கள். சாலமோன் சொன்ன போல, நியாயசனத்தை நோக்கி பார்த்தேன், நீதி இல்லை. கொலை பண்ணவெல்லாம் வெளியே இருக்கிறான், ஆனால் நிரபராதிகள் இன்னைக்கு உள்ள இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, தவறு செஞ்சவங்க இன்னைக்கு சமுதாயத்துல உயர்ந்திருக்கிறாங்க. உண்மையா வாழறவங்க இன்னைக்கு அவங்களுக்கு மதிப்பே இல்லை. இப்படிப்பட்ட உனக்கு தான் சொன்னேன், லிவிங் பை ஃபெய்த் when God is confusing. குழப்பமான உலகம், குழப்பங்கள் மத்தியில எப்படி விசுவாசத்தில் வாழ முடியும்? அதான் பணம் பேசுது, ஆனா சத்தியம் பேசப்படல. ஆனா சத்தியம் ஒரு நாள் வெல்லும். திருமறை சொல்லுகிறது, சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று, ஆனால் ஒரு நாள் சத்தியம் வெல்லும். உலகத்திலே சொல்றாங்க, வாய்மையே வெல்லும். உடனே வெல்லாது, நிதானமாய் வெல்லும். நிறைய நான் பார்த்திருக்கேன், நிறைய காயப்படுத்தப்பட்டிருக்கிறேன். இந்த புது வழியிலே பேசுவது தவறு. நிறைய காயங்கள், ஊழியர்களால், விசுவாச பிள்ளைகளால் நிறைய காயங்கள். ஆனால் உனக்கு தெரியும், இரக்கம் செய்கிறவன் இரக்கம் பெறுவான். இதுவன் சொல் லிவிங் பை ஃபெய்த் in the times of confusion. குழப்பத்தின் நேரங்களிலே விசுவாச உறுதியா இருங்க. எல்லாரும் சாதகமா இருக்கும்போது ஐ கேன் ஸ்டாண்ட், பாட்டு பாடலாம், விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. பட் எவ்ரிதிங் இஸ் கன்ஃபியூஸ்ட். வாழ்க்கை குழப்பம், எதிர்காலம் குழப்பம், ஊழியம் குழப்பம், எல்லாமே எனக்கு குழப்பம். How can I live by faith? எப்படி வாழ்வது? அதுதான் இந்த நாளின் செய்தி. அதாவது நீதி இல்லாத உலகத்தை எப்படி நீதியாய் வாழ்வது? நீதி இல்லாத உலகத்தில் எப்படி நீதியா வாழ முடியும்? இங்கே ஆபக்கு அவனுடைய கதலை கேளுங்கள். இன்னைக்கு நீதி இல்லாத உலகம், அரசியல்வாட்டி நீதி இல்லை, ஆன்மீகவாதிகிட்டே நீதி இல்லை, இது உண்மை. ஒரு குடும்பம் ஒரு பிரச்சனைக்கு ஆகி போகிறது, ஒரு இடத்துல போகிறது, அது ரொம்ப துக்கத்தோட போறாங்க. அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு 10 பேர் சபைக்கு போறாங்க. அந்த கணவன் வீட்டார் 10 பேர் சபைக்கு போறாங்க. அந்த போதகர்கிட்ட அதாவது அவருடைய தவறுகளை சொல்றாங்க, மனைவி சொல்றாங்க, பிள்ளைகள் சொல்றாங்க. ஆனா அந்த போதகர் அந்த கணவருக்கு சாதகமா தான் பேசுறார். ஏன்னா 10 பேர் வராங்க, அவர் காணிக்கை தரார். அவரு அதெல்லாம் என்ன பரவாயில்லையே. யோசித்து பாருங்கள், ஒரு ஊழியன், நீதி இல்லாமல் பேசுகிற ஊழியர் இருக்கிறாங்க, காணிக்கை வருது, தசமாக வருது, அவருக்கு உதவியா இருக்கிறார். இவர் காரியங்கள் அவருக்கு தெரியும், இவர் ரகசியங்கள் அவருக்கு தெரியும். எனவே he don't want to lose it, but he is living an immoral life. தவறான வாழ்க்கை வாழுங்க.
ஊழியம் அவருக்கு சாதமா பேசுறாரு. இத்தனை பெரிய காரியம். சமீபத்துல என்னிடத்துல ஒரு பெற்றோர் போன் பண்ணாங்க, ஒரு பையனுடைய திருமணத்திற்காக. அந்த பையனை பற்றி விசாரிச்சார். 3 காரியம் கேட்டார். 3 காரியம் கேட்டார். இந்த பெண் அவங்க திருச்சபை சார்ந்தவர்கள். 3 காரியம் கேட்டார். ஜெபிப்பானா, சபைக்கு வருவானா, தசமம் கொடுப்பானா, 3 காரியம் கேட்டார். நான் கேட்டேன், உண்மையை சொல்லுமா பொய் சொல்லுமான்னு கேட்டேன். உண்மையை சொல்லுங்க ஐயா. உண்மையை சொன்னேன். ஒழுங்கா வரமாட்டான், தசமா தரமாட்டான், சபைக்கு எப்பா வருவான். அது அப்படியே அந்த வீட்டாரத்துல போய் சொல்லிட்டார். சொன்னது அப்படியே அவர் சொல்லிட்டார். அவன் இன்னைக்கு என்னோட முரண்பாடு, கோபம், சண்டை. அது பரவாயில்ல, அதனால எனக்கு துக்கம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பொய்யான ஊழியம் தேவையில்லை. ஒரு பொய்யான சாட்சி சொல்லி ஒருத்தருடைய குடும்பத்தை கெடுக்கலாம். அவர் கேட்ட கேள்வி 3 கேள்வி. சபைக்கு வருவானா, ஜெபம் பண்ணுவானா, தசமம் கொடுப்பானா? 3 இல்லை. உண்மையை தான் சொன்னேன். அவர்கள் என் மேல கோபம், வருத்தம், சபைக்கு வர்றதில்லை. இப்போ அது எனக்கு எனக்கு அது பெரிய துக்கம் இல்லை எனக்கு. என்றால் லீவ் ஃபார் ஜஸ்டிஸ், லீவ் ஃபார் த ட்ரூத். சத்தியத்துக்கு நான் அந்த பாஸ்டர்ட்ட ஏன் சொன்னீங்கன்னு கேட்கல. ஏன் சொன்னீங்க கேட்கல. எந்த கான்டெக்ட்ல அவர் சொல்லியிருப்பாரு தெரியல எனக்கு. அதை பற்றி எனக்கு கவலை, சிறிதளவு கூட கவலை இல்லை. ஏன்னா அது முக்கியம் கிடையாது. அப்படி ஒரு பொய்யான ஒரு பொய்யை சொல்லி, நீ திருமணம் சொல்லுவாங்களா, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம். அது ஊழியக்கார் பண்ணக்கூடாது. உலகத்தார் பண்ணலாம், ஆனா ஊழியன் பண்ணக்கூடாது. லீவ் ஃபார் ஜஸ்டிஸ். இங்கே நீதிக்காக கதரும் ஒரு தேவ மனிதன். அதான் என் செய்தி. நீதிக்காக கதரும் ஒரு தேவ மனிதன். நீதி இல்லாத உலகம், நீதிக்காக போராடும் ஒரு தேவ மனுஷன். நீங்க நீதிக்காக போராடுறீங்களா? எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்றேன். உலகம் போற போக்க நான் போறேன் இல்லை. உலகம் போற போக்குல நீங்க போகாதீங்க. கொஞ்சம் வித்தியாசமான போக்குல போங்க. உலகம் வேற, நீங்க வேற. நான் உலகத்தான் நல்லது போல, நீங்க உலகத்தான் அல்ல. அவங்க பொய் சொல்றாங்க, பொய் கணக்கு எழுதுறாங்க. புரியுது அவங்களுக்கு? நான் இருந்த துறையில ஒரு துறையில இருந்தேன். அதுல பிரசன்ட் போட்டா காசு. அவன் ஆப்சன்ட், அவன் வர மாட்டான். ஆனா அவனுக்கு பிரசன்ட் போடணும். அன்னைக்கெல்லாம் வந்து அட்டண்டன்ஸ் தானே. இன்னைக்கு தான் நவீன உலகம். சொல்லு 73, 72, 73. அதுல போட்ட காசு. அவனுக்கு பிரசன்ட் அட்டண்டன்ஸ் போட்ட காசு. அவங்க அட்டண்டன்ஸ் போட்டுருவான், வேற எங்கேயா வேலை செய்வான். தொழிலாளர் வேற எங்கேயா வேலை செய்வான், இல்ல மிரட்டுவான். அது எனக்கு பெரிய காரியம் இல்லை. எனக்கு முந்தி இருந்த அந்த சீட்ல இருந்தவர் பண்ணியிருக்கிறார். அவர் பேர் வர்கீஸ். அவங்க சொல்லுவாங்க, அவர் பண்ணியிருக்கிறார், நீங்க ஏன் பண்ணக்கூடாது? அது என்னுடைய குறிக்கோள் அல்ல, அது நோக்கம் அல்ல. அந்த அது பல வருடங்கள் ஆயிடுது, 50 ஆண்டுகள் ஆனது. அவர் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், லீவ் ஃபார் ஜஸ்டிஸ். எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, நீங்க வாங்கணும் அவசியம் இல்லை. வாழ்ந்து பாருங்களேன். யூ வில் ஸ்டாண்ட் ஃபார் எவர் அண்ட் எவர். வாழ்க்கை புத்து குலுங்கும். உங்களுடைய வாழ்க்கை பாடல், அதாவது உங்களுடைய sorrow will turn into song. Your murmuring will turn into music. Your sadness will turn into song. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ரொம்ப கஷ்டம் அந்த லீவ் ஃபார் ஜஸ்டிஸ், நீதிக்காக வாழ்வது. நீங்க எந்த துறை இருந்தாலும், அந்த கல்வித்துறையா இருக்கலாம், காவல்துறையா இருக்கலாம், நீதித்துறையா இருக்கலாம், ஏதோ ஒரு துறை. லீவ் ஃபார் ஜஸ்டிஸ். நீங்க கேட்கலாம், ஒருவேளை இந்த வக்கீல்கள், ஐயா நீதியா பேசினா எனக்கு கேஸே வராது. பேசி பாருங்களேன், உங்க வாழ்க்கை இன்னொரு பரிணாமத்துக்கு தேவன் கொண்டு போவார். பொய் சொன்னாதான் எனக்கு தொழில் சொன்னா அது இந்த உலகத்துக்கு பொருந்தும், மறு உலகத்துக்கு பொருந்த. பாடல் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, கண்ணீர் வரும்போது, கவலைகள் வரும்போது, when you honor God, don't take pleasure in unrighteousness. அநீதியுள்ள ஒரு காரியத்தினால நீங்க பணம் சம்பாதிக்க வேண்டாம். அது போல காரணம் சொல்லலாம். நான் வாங்கி ஒரு தரணும், நான் இவ்வளவு பணம் கொடுத்து அந்த போஸ்டிங் வந்திருக்கிறேன், அதற்காக உங்களுடைய நீதியை விட்டுறாதீங்க, உங்க சத்தியத்தை விட்டுறாதீங்க, உங்களுடைய மனசாட்சியை விட்டுறாதீங்க, கர்த்தர் வைத்திருக்க கிரீடத்தை விட்டுறாதீங்க. அழிவில்லாத, மாசற்ற, வாடாத கிரீடம் உங்களுக்காக இருக்கு. இது அழிவுள்ளது. அன்பான எந்த துறையில் நீங்க இருந்தாலும், எல்லா துறையிலும் தேவ நேசிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க.
காவல்துறையில் இருக்கிறாங்க, நீதித்துறையில் இருக்கிறாங்க, எல்லா துறையும் இருக்கிறாங்க, எல்லா துறையும் இருக்கிறாங்க. என் திருச்சபையில் ஒருத்தர் இருந்தார், ரயில்வேல டிடிஐ பணியாற்றினார். ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டார், ஒரு பைசா. பல வியாதி, அவருக்கு உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பே இல்லை. பல ஆண்டுகளாக அவருக்கு பலவீனங்கள், பல பலவீனங்கள், பைபாஸ் பண்ணியிருக்கிறார், பல பலவீனங்கள். அவர் சாப்பிடுற எந்த திரவ பொருள் மட்டும்தான் அவரால் சாப்பிட முடியும். திடப்பொருள் சாப்பிடவே முடியாது, திரவ பொருள் மட்டும்தான் சாப்பிட முடியும். திரவ பொருள் தான். ஸ்ரீலிஸ் ஆலை இந்த உயிரோடு வாழ்கிறார். ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து அவர் ஆண்டு ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீலிஸ் ஆலை அவருடைய நீதி, அவருடைய உத்தமம், அவருடைய பிள்ளைகளை கத்தர் இன்றைக்கு உயர்ந்த நிலையை வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, live for justice, live for righteousness, live for God. திரும்ப சொல்லுகிறேன், நிறைந்த உலகம், கீழ் நிறைந்த உலகம். சொன்ன பல காரியங்கள் ஊழியம் செய்கிற குடும்பங்கள் இன்றைக்கு வறுமைக்குள்ளும் கண்ணீருக்குள் இருக்கிறது. கணவன் மறிக்கிறார், மனைவி மறிக்கிறார்கள், பிள்ளைகள் அனாதைகளா இருக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் ஒரு நாளும் கத்தக்க விட மாட்டார். கணவன் மனைவி என்னை சந்தேகப்பட்டு மனைவி கொலை செய்கிறான். கணவன் சிறைச்சாலையிலே 3 பிள்ளைகள். இந்த 3 பிள்ளைகளும் இன்றைக்கு தேவனை நம்பி வாழ்ந்து உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். அந்த ஆரம்ப நாட்கள் கஷ்டம். நான் சொன்னேன், தேவன் இருக்கிறார். ஊழியம் செய்கிற மகள் 13 மாதங்கள் மட்டுமே கணவனோடு வாழ்ந்தார்கள். பிரசவத்திலே மரித்து போறார். இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி. நீதி உள்ள தேவன், அவர் அநீதி செய்கிற தேவன் அல்ல. அது நானும் கடந்து போனேன். என் குடும்பத்திலும் எனக்கு அடுத்த ஒரு சகோதரன் மரித்து போனார். ஊழியத்திற்காக கோயம்புத்தூர் போனார். ரேஸ்கோர்ஸ் பக்கத்திலேயே பிடமாய் கிடந்தார். எப்படின்னு புரியல. கோயம்புத்தூர் ரேஸ்கோர்ஸ் பக்கத்துல 1980 மே மாதம் நான் இலங்கை அப்பதான் முதல் வெளிநாட்டு பிரயாணம். இலங்கையை முடித்து நான் இந்தியா வந்தேன். என்னோட கூட பாஸ்டர் என்ரி ஜோசப் அவர்கள், அவருடைய துணைவியார் சிஸ்வா பிரகாஷ் அவர்கள், பல ஊழியனோடு கூட வந்தார்கள். நாகர்கோவில் ஊழியம் பண்ணுகிறப்ப ஜெயபால் ஊழியம், சிறப்பான ஊழியங்கள். மட்டக்களப்பு, நியூரேலியா, கொழும்பு, கண்டி, பல இடங்களில் ஊழியம் செய்து முடித்து விட்டு வந்தோம். அடுத்த நாள் இந்த சம்பவம். ஊழியத்திற்காக போனார். ரேஸ்கோர்ஸ் மைதானத்து பக்கத்துல பிணமாய் கிடந்தார். எப்படி தெரியாது. நான் சொல்ல வந்த கருத்து அது மாத்திரமல்ல, ஒரு அனாதை பிணம் என்று சொல்லி அடக்கம் செய்யப்பட்டார். என்னோடு கூட பிறந்தவர், நல்ல ஊழியர், வசனம் பேச திறமை பெற்றவர், நல்ல ஆத்தும ஆதாயம் பண்ணுவதில் கிருபை பெற்றவர். எனக்கு அடுத்தவரா டேனியல் ஜோசப் பாலச்சந்திரன் அவருக்கு பேர் வச்சார், டேனியல் மோகன். நல்ல ஜெப வீரர். ஆனால் தன்னுடைய இளம் வயதிலே அவர் கடந்து போனார். இதெல்லாம் பெரிய கேள்விக்குரிய வாழ்க்கையில. பட் ஸ்டில் living with faith in the times of confusion. குழப்பத்தின் நேரங்களிலும் கலக்கத்தின் நேரங்களிலும் நீங்கள் கர்த்தரை பின்பற்ற அன்போடு கேட்கிறேன். கர்த்தாவே, நான் இதுவரைக்கும் நோக்கி கூப்பிடுகிறேன், நீ கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் இதுவரைக்கும் நோக்கி கூப்பிடுவேன், நீ ரட்சியாமல் இருக்கிறீரே. அடுத்து எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து தீவினையை பார்க்கப்படுவது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிர் நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர் அநேகர். நியாயப்பிரமாணம் பலனற்று போகிறது. நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது. துன்மார்க்க நீதிமான வளைந்து கொள்ளுகிறான். நியாயம் புரட்டப்படுகிறது. உண்மை அல்லவா? கவனமாய் கேளுங்கள். நியாயம் புரட்டப்படுகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான். எத்தனை சிரிப்பு, எத்தனை வெற்றி. இப்படிதான் கை காட்டுறான், ஐவேன் அப்படின்றான். துன்மார்க்கன் நீதிமான பார்த்து வென்று விட்டேன். வென்றுட முக்கியம் அல்ல, நீங்கள் விழாதிருப்பது முக்கியம். இங்கே இந்த ஆபோக்குடைய ஒரு 4 விதமான கதறுகளை அவங்களோட நான் பேசுறது. நம்பர் 1, a repeated cry. A repeated cry. ஒரு முறை அல்ல, பல முறை. ஒன்றை கவனமாக கேளுங்கள், திரையில் கூட பாருங்கள். ரிப்பீட்டட், தொடர்ந்து அவன் கதறுகிறான், தொடர்ந்து கதறுகிறான். அவன் சொல்லுகிறான், உன் கூப்பிடுகிறேன், நீ கேளாமல் இருக்கிறீரே.
We don't know how long he prayed, but he prayed again, again, again. ஆங்கிலம் போட்டது, how long will I call you, Lord? ஆங்கிலம் how long, தமிழ் வேதத்துல எதுவரைக்கும். முதலாவது ஒரு முறை ஜெபிக்கல, பல முறை. எதுவரையும், அப்படியான எதுவரை, there is no time limit. சரி, அது ஒரு முறை அல்ல, கண்டினியூவலி, கான்ஸ்டன்ட்லி, தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து. இந்த முதல் குறிப்பு, a repeated cry. தொடர்ந்து. இன்னைக்கு ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, நீ தொடர்ந்து ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம். உன் கணவனுக்காய், உன் மனைவிக்காய், உன் பிள்ளைகளுக்காய், உன் பெற்றோருக்காய், உன் திருச்சபைக்காய், உன் பொருளாதாரத்திற்காய், உன்னுடைய ஆரோக்கியத்திற்காய். You might have prayed repeatedly, but still தேவன் நிச்சயமாய் ஒரு நாள் பதில் தருவார். இப்படி போட்டிருக்குது, he cries and he cries. Repeated, தொடர்ந்து தொடர்ந்து. Don't give up. ஃபாதர் பண்ண மாதிரி விட்டு விடாதே, தொடர்ந்து பயணம் செய். துணையாளர் முன் சொல்கிறார். ரிப்பீட்டட். இரண்டாவது, unanswered cry. பதிலே இல்லை. அந்த வார்த்தை சொல்கிறது, despite of his repeated cry. இந்த கதறலுக்கு மத்தியில், இந்த கூப்பிடலுக்கு மத்தியில் பதிலே இல்லை. தேவா இரக்கம் இல்லையோ? மனம் இறங்கும் தெய்வம் இயேசு. இவ்வளவு வியாதி, மரண படுக்கை, வேதனை. எனக்கு எத்தனை பேரை பார்க்கிறேன், தாழ முடியாத வலி. இந்த கேன்சர் வியாதியில இருக்கிறவர்கள், இவ்வளவு தேவைப்படர்கள், வலி தாழ முடியல, வலி தாழ முடியல. ஒவ்வொரு எலும்புகள், அது நிறைய பேர் அப்படி பல வியாதிகள் அப்படி இருக்கு, சொல்ல முடியாத வேதனைகள். இந்த டயாலிசிஸ் போறவங்க எல்லாம் மரண அவஸ்தை, ரொம்ப கஷ்டம். அதாவது unanswered cry, repeated. There is no evidence that God listened. தேவன் கேட்டார் என்பதற்கு எந்த தடயங்களுமே இல்லை. ஒரு சின்ன தடயங்கள் கூட இல்லை, ஒரு சின்ன முன்னேற்றம் கூட இல்லை. There is no evidence God hears. அதாவது இது தெரியுமா? அக்கிரமம் தெரியுது, தீவினை தெரியுது, கொள்ளை தெரியுது, கொடுமை தெரியுது, ஆனா பதில் தெரியல. கவனிக்க வேண்டும். அதாவது the violence continues. நீடித்துக்கொண்டே போகுது. நான் படிக்கலைங்க. அக்கிரமம் நீடித்துக்கொண்டே போகுது, தீவினை நீடித்துக்கொண்டே போகுது, கொள்ளை இழப்பு நீடித்துக்கொண்டே போகுது, கொடுமை நீடித்துக்கொண்டே போகுது, வழக்கு நீடித்துக்கொண்டே போகுது, வாதை நீடித்துக்கொண்டே போகுது. இதான் சொன்னேன், unanswered. There is no end. அதாவது லட்சியாமல் இருக்கிறீரே என்ற ஒரு வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டது. லட்சியாமல், அதுக்கு என்ன அர்த்தம்னா, விடுதலை இல்லையே, நிம்மதி இல்லையே, மகிழ்ச்சி இல்லையே, ஆரவாரம் இல்லையே. மூன்றாவது ஒரு கிரை, பெயின்ஃபுல் கிரை. முதல்ல சொன்னேன், ரிப்பீட், தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து. இதயத்தின் கசப்பு இதயத்துக்குத்தான் தெரியும். இன்னும் ஒரே ஜபத்தை பண்ணிட்டு இருக்கிறியா? ஆபுக்கு ஒரே ஜபம். How long I pray? That means he prayed a long time. ரொம்ப நேரம் ஜோம் பண்ணியிருக்கிறார், ரொம்ப நாள் ஜோம் பண்ணியிருக்கிறார், மணிக்கணக்கா ஜோம் பண்ணியிருக்கிறார். அடுத்த வார்த்தை, பதில் இல்லாத ஒரு ஜெபம், unanswered cry. பதிலே இல்லை, but he never stopped. Cry, cry and cry. No salvation from God. தேவனிடத்துல பதிலே இல்லை. மூன்றாவது, பெயின்ஃபுல் கிரை, வேதனை, கண்ணீர். மூன்றாம் வசனம். அதாவது பதில் இல்லை, ஆனா அக்கிரமத்தை காண்பித்து தீவினையை பார்க்க பண்ணுகிறது. என்ன? எதை பார்க்க விரும்புகிறார் அதை பார்க்கல, எதை பார்க்க கூடாது அதை பார்க்கிறார். புரிய நினைக்கிறவங்க, எதை பார்க்க விரும்புகிறோம்? பதில் பார்க்க விரும்புகிறோம், அற்புதங்களை பார்க்க விரும்புகிறோம், சுகத்தை பார்க்க விரும்புகிறோம், மேன்மையை பார்க்க விரும்புகிறோம், உயர்வை பார்க்க விரும்புகிறோம், ஆத்துமாக்களை பார்க்க விரும்புகிறோம், ஆரோக்கியத்தை பார்க்க விரும்புகிறோம். பட் we never see. பதில் கிடைக்குமா? அதாவது ஒரு சின்ன துளிக்குமா? உள்ளங்கையோட மேகம் எழும்புமா? எழும்பல.
ஆனா எழும்பக்கூடாதெல்லாம் எழும்புது. இதான் வாழ்க்கை. அதான் சொன்னேன், we are living in a confusion world. எதை பார்க்க வேணும் என்று விரும்புகிறோம் அதை பார்க்க முடியவில்லை. எதை பார்க்க கூடாது விரும்புகிறோம் அதெல்லாம் பார்க்கிறோம். வாழ்வை பார்க்க விரும்புறேன், வாழ்வை பார்க்க முடியல. மேன்மையை பார்க்க விரும்புறேன், மேன்மையை பார்க்க முடியல. உயரை பார்க்க விரும்புறேன், உயரை பார்க்க முடியல. என் குடும்பத்தை ரட்சிப்பை பார்க்க ரட்சி பார்க்க முடியல. ஆனா எதை பார்க்கறேன்னா அக்கிரமத்தை தான் பார்க்கிறேன், தீவனை தான் பார்க்கிறேன், கொடுமையை தான் பார்க்கிறேன், கொள்ளையை தான் பார்க்கிறேன், வாதையை தான் பார்க்கிறேன், வழக்கத்தான் பார்க்கிறேன். இதை நான் விரும்பாத. ஐ டோன்ட் வாண்ட் டு see all these things. நான் வாதை பார்க்க விரும்பவில்லை, வழக்கை சந்திக்க விரும்பவில்லை. எத்தனையோ பேர் என்னுடைய திருச்சபையில ஊழியத்துல போலி பத்திரங்கள், போலி பெயர் பலகைகள், இதுவரைக்கும் நீதிமன்றம் போல அங்க இருக்கிறார்கள். இன்னொரு பெயர் பலகையை போட்டு ஊழியம் பண்றாங்க. இன்னொரு பல ஆண்டுகள் இடம் வாங்கி தந்து அவர்களுக்கு ஊழியம் செய்து, முகவரி இல்லாதவர்களுக்கு முகவரியை தந்து இன்றைக்கு மதிப்பதே இல்லை, மதிக்கிறது கூட இல்லை. இதுதான் உலகம். இன்றைக்கு எதை பார்க்க வேண்டும் என்று விரும்ப அதை பார்க்க முடியல. நேற்று கூட என்னுடைய கிளை ஊழியங்களை சந்தித்தேன். சென்னையிலிருந்து புறப்பட்டு திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், திருவாரூர், அதெல்லாம் சில சபைகள் மிகுந்த மோசம். சுண்ணாம்பு கூட அடிக்கணும், ஒயிட் வாஷ் கூட பண்றது அந்த ஊழியம். யோசித்து பாருங்களேன். எதை பார்க்க விரும்புகிறோம் பார்க்க முடியல, எதை பார்க்க கூடாதை பார்க்கிறோம். தீவினையை பார்க்கிறோம், கொடுமையை பார்க்கிறோம். திருச்சபையின் வாசலிலே அங்கே கடை அவரு இங்க இட்லி மாவு விற்கப்படும் போர்டு போட்டிருக்காரு திருச்சபையின் வாசல்ல. எவ்வளவு பெரிய, இதெல்லாம் சொல்லக்கூடாத ஒன்று. பாஸ்டர் செய்யறாரு, ஊழியன் மனைவி செய்யறாங்க. கேட்டா வருமானம். இதெல்லாம் கேவலமானது. அப்படிப்பட்ட ஊழியம் செய்யாதீங்க. அப்படிப்பட்ட ஊழியத்தை அவன் அங்கீகரிக்க மாட்டேன். unanswered cry, பதில் பெறாத ஒரு கூக்குரல். கடைசியாக பெயின்ஃபுல் கிரை, வலி. அவர் சொல்கிற வார்த்தை, அவர் சொல்லுவார், why do you make me to look all these things? அதான் போடுறது, இதை பார்க்க பண்ணுகிறது என்ன? இதை ஏன் காண்பிக்கிறீர்? அதை நான் ஏன் பார்க்க வேண்டும்? இதான் கேட்கிற கேள்வி. ஏன் நான் பார்க்கணும்? இந்த கொடுமையை ஏன் பார்க்கணும்? இந்த அநீதினை ஏன் பார்க்கணும்? நம்ம சொல்றோம் இல்லையா, அதாவது வயசான பாட்டி இருக்கிறாங்க, ஆனா பேத்தி அந்தர்றாங்க. கேட்கிற கேள்வி, ஏன் என்னை பார்க்க அனுமதிச்சு? இந்த கொடுமையை பார்க்க ஏன் எனக்கு அனுமதிச்சு? இந்த இப்படிப்பட்ட கேவலமான காரியத்தை பார்க்க அவர் சொல்றாரு, என்னை பார்க்க பண்ணுகிறது என்ன? அந்த வார்த்தை துறையில் பாருங்கள், பார்க்க பண்ணுகிறது என்ன? God allows that. ஆங்கிலத்துல ரொம்ப அழகா போட்டிருக்குது. Why do you make me to look at destruction, violence? இது ஏன் என்னை பார்க்க அனுமதிச்சீங்க? நம்ம சொல்றீங்க, இதுக்கு முன்னாலே என்ன எடுத்துக்கலாமே. இப்படிலாம் என் பிள்ளை, இப்படிலாம் என் மகன், என் கணவன், என் மனைவி இப்படியெல்லாம் கஷ்டப்படணுமா? A painful cry. நாலாவது, a content of the cry. அதாவது எனக்கு விருப்பம் இல்லாத ஒன்று, ஆனாதான் நாலாம் வசனம். நான் விரும்பல, ஆனாதான் என் வாழ்க்கையில வருது. நாலாம் வசனம். துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான், நியாயம் புரட்டப்படுகிறது. ரிப்பீட்டட் அகெயின் 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 அண்ட் அகெயின். நாளில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இது ஒரு குற்றச்சாட்டு அல்ல. 2:14 அவர் சொல்றத பாருங்க. 2:14 சமுத்திரம் ஜலத்தால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவால் நிறைந்திருக்கும். இந்த கருத்து என்னவென்றால், இந்த பூமி அவருடைய ஜபம் தான். ஆண்டவரே, இந்த பூமி மகிமையால் நிரப்பப்படணும். திரும்ப சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட நேரங்களில் இது சுயநலம் உள்ள ஜபம் அல்ல. அவருடைய ஜபம் எல்லாம் கவனிங்கள், இந்த பாடுகள், இந்த போராட்டங்கள், இந்த இல்லாமை, இந்த அநீதி, இவைகளுக்கு மத்தியிலே
அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, இந்த பூமி தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்க வேண்டும். இதைத்தான் பவுல் எல்லாவற்றும் சொல்லுகிறார். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிலிப்பியர் 2:14. நான் வீணாய் ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருக்கும். எத்தனை பெரிய நம்பிக்கை பாருங்க. ரிப்பீட்டட் கிரை, unanswered cry, painful cry, content cry. விரும்பாத ஒன்று வாழ்க்கையில. பட் சொல்றார், என்னை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீ வீணாக ஓடினதும் நீ வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே உங்களுக்கு உண்டாயிருக்கும். எனக்கு தெரியாது, இன்னைக்கு ஐ எம் கன்ஃபியூஸ்ட், ஐ எம் டார்மெண்டட். உங்களுக்கு நிறைய வருத்தங்கள் தான். மொழிகளால் வருத்தம், விசுவாச மக்களால் வருத்தம், உறவுகளால் வருத்தம், சொந்தங்களால் வருத்தம், நம்பின மக்களால் வருத்தம். so many pains, repeated pain. ஆனா ஒன்று தெரியும், வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருக்கும். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, எனவே வசனத்தை பிடித்து கொண்டு, ஞாபகம் சொல்லுகிறான், வசனம் வேலை செய்யல. இது உண்மைதான். நியாயப்பிரமாணம் பலனற்று போயிடுச்சு. இல்ல, there's a power, there is a power, there's a mighty things that can be happen. வல்லமை உண்டு, பலன் உண்டு, மேன்மை உண்டு. அவருடைய வார்த்தையை கேளுங்கள். அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருக்கும். நான் ஓடினதும் நான் பிரயாசப்படும். நிறைய சொல்றேன். அடிபட்டேன், காவல் இருந்தேன், நிர்வாணமா இருந்தேன், பட்டினியா இருந்தேன். அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் என்று இல்லை. ஒரு நாள் வரும், கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருக்கிற மகிழ்ச்சி. அழகான வார்த்தை. கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருக்கிற மகிழ்ச்சி. வாழ்வை இழந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையை, பெற்றோரை, பிள்ளைகளை, பிரியமானவர்களை, உன்னுடைய பொருளை, உன்னுடைய சாட்சி ஒருவேளை மக்கள் அபகரித்திருக்கலாம். they might have robbed, உங்களுடைய எல்லாம் இழந்து உங்களை பறித்திருக்கலாம். தேவன் சொல்கிறார், ஒரு நாள் கிறிஸ்துவின் நாளிலே உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். இன்னைக்கு அவங்க மகிழ்ந்து இருக்கிறாங்க, அவங்க துக்கப்படுவாங்க. நீங்க துக்கப்படுறீங்க, நீங்க மகிழ்ந்திருப்பீர்கள். எனவே இந்த வாசம் சொல்கிறது, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. இது ஒண்ணுதான் நமக்கு ஆறுதல். உலக மனிதர்கள் அல்ல, நண்பர்கள் அல்ல, உறவுகள் அல்ல, உற்றார் அல்ல. இதான் நமக்கு நேரே ஆறுதல். உங்களுடைய வார்த்தை எனக்கு மிகுந்த ஆறுதல், உங்களுடைய சமூகமே எனக்கு ஆறுதல். பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிங்கள். These are the facts. இது உண்மை. ஆனா உண்மைகளை பொய்யாக்கும் வல்லமை இந்த சத்தியத்துக்கு உண்டு. எனவே கவனிங்க, இப்படி சொன்னாலும் புரியும். God is in control in all your situations. உன் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் ஆளுகை செய்கிறார். இதுதான் 10ஆம் சங்கீதம் வாசிக்கிறோம். கர்த்தர் சதா காலங்களிலும் ராஜாவாயிருக்கிறார். உங்களை சுற்றி தீமை இருக்கிறது. There's an evil around you. உங்களை சுற்றி தீமையான மக்கள், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபடி, இனிக்க பேசுவாங்க. முதுகிலை குத்துகிற மக்கள் ஏராளம். முகத்துக்கு முன்பாக துதி பாடுவார்கள், முதுகுக்கு பின்பாக காரியங்களை செய்வாங்க. எல்லாம் எவ்வளவு பேர் தான் ஊழியர்கள் கூட. அதை சொல்லிக் கொடுப்பது நிறைய பேர் சத்துக்கள் இருக்கிறான். இப்படி பண்ணு நீ தப்பிக்கலாம், இப்படி பண்ணு உனக்கு சாதகமா இருக்கும், இப்படி பண்ணு இருக்கும். ஒரு சொல்றார், ஒரு ஊழியர் என்னோட இருக்கிறவர் ஒரு கட்சியில சேர்ந்திருக்கிறார். சொன்ன ஏன் செய்யணும்னா, இவரை பழி வாங்கணும், என்ன பழி வாங்கணுமா, என்ன பழி வாங்கறதுக்காக அந்த கட்சியில சேர்ந்திருக்கிறார். எவ்வளவு கேவலம். வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருக்கிற மகிழ்ச்சி. என்னை போல நிறைய பேர் இருப்பீங்க, காயப்பட்ட உங்கள் பிள்ளைகளால் காயப்பட்டிருப்பீங்க, மனைவியால காயப்பட்டிருப்பீங்க, உறவுகளால் காயப்படுத்தப்பட்டிருப்பீங்க, விசுவாச மக்களால் காயப்படுத்தப்பட்டிருப்பீங்க.
என் அன்பு ஊழியர்களே, உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். It is not a waste. Go on, press on, stretch on. தொடர்ந்து ஓடுங்கள். கிறிஸ்துவின் நாளிலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். இப்படி சொல்ல விரும்புகிறேன், கவனிங்கள். ஆபக்குடைய அந்த கூக்குரல் உண்மைதான். இஸ் a right pain, right cry. நம்மளை சுற்றியதான் இருக்குது. அதை அவசரப்படுத்தீங்களா? துன்மார்க்கு நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான். என்ன சுற்றி ரவுண்ட் அப். என்ன பண்றது, ஏது பண்றது, இதெல்லாம் வரும். But still a day will come. A day will come. God will prove you. உங்களை அவர் நிலைநிறுத்துவார். உங்களை அவர் பேசும் பொருளாய் மாற்றுவார். இந்த பூமியிலே நீங்கள் நிரூபிக்கப்படுவீர்கள். சொல்ல வந்த வார்த்தை கவனிங்க. Evil does not really matter. ரொம்ப ஈஸி சொல்றது. அது ஒரு பெரிய காரியமே இல்லை. அது கடந்து போகும். உன் வருத்தம் கடந்து போன தண்ணீரை போல நினைப்பீர். யோபின் புஸ்தகம். கடந்து போன ஒரு தண்ணீர் காற்றடித்தால், வெயில் வந்தால் காய்ந்தே போகும். கலராதே, விட்டுறாதீங்க. விசுவாசத்தை, உறுதியை, உண்மையை, நீதியை, சத்தியத்தை, தேவனுக்கு அன்பை விட்டு விடாதிருங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள். தொடர்ந்து செய்திகள் வெளிவரும். நல்ல தகப்பனே, இதயத்தின் கசப்பு இதயத்துக்கு தான் தெரியும். வாழ்க்கையில் எத்தனையோ பேர் செய்தி கேட்கிறேன். உறவுகளை இழந்து, சொந்தங்களை இழந்து, உடைமைகளை இழந்து தவிக்கிற மக்கள் ஏராளம். கான்ஸ்டன்ட் கிரை, பெயின்ஃபுல் கிரை, ரிப்பீட்டட் கிரை, கண்டென்ட் கிரை. விரும்புகிற ஒன்று அல்ல, விரும்பாத ஒன்றுதான் எங்கள் வாழ்க்கையில வருது. பட் ஸ்டில் யூ ஆர் காட் ஆஃப் கண்ட்ரோலர். God acts. தேவன் ராஜரீகம் பண்ணுகிறேன். கிறிஸ்துவின் நாளிலே நாங்கள் ஓடினதும் நாங்கள் பிரயாசப்பட்டதும் வீணாய் மாறுவதில்லை. கிறிஸ்துவின் நாளிலே நிறைவான வளர்ச்சி, நிறைவான மகிழ்ச்சி, நிறைவான சந்தோஷம் எங்களுக்கு உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து பயணம் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இந்த துன்மார்க்கர்களையும், இந்த அக்கிரமக்காரர்களையும், அந்தி செய்கிறவர்களையும், அந்த வேதத்தை புரட்டுகிற மக்களையும் பார்க்காம உண்மையை நோக்கி ஓட இறக்கம் செய்யும். வெற்றி நிச்சயம். அந்த உறுதியோடு கூட ஓட பலன் தார். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு பிள்ளைகளே, இந்த செய்தியுடைய தொடர்ச்சியை கேளுங்கள், பாருங்கள். உங்களைப் போல காயப்பட்ட, துக்கமடைந்த மக்களுக்கு அனுப்பி அவர்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், அரவணையுங்கள். தேவன் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். பல ஊடகங்களிலே பேசுகிறோம். இது தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய், இதுக்குரிய பொருளாதாரத்தை சந்திக்கப்படும்படியாய், இதில் பணியாற்றுகிற எல்லாருக்கும் தேவ கிருபை தாங்கும்படியாய், இன்னும் பரலோக ஞானத்தால் நிரப்பும்படியாய், அடிமைக்காகவும் என்னோடு இருக்கிற உடன் பணியாற்றுகிற ஊழியர்களுக்காகவும் ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். காட் பிளஸ். உங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.